பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய வார்த்தையை தான் பார்க்க போறோம். இந்த அற்புதமான திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்காங்க. இன்னும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மனைவியரில் ஒருவர் தான் நமக்கு இதை கற்றுக் கொடுக்குறாங்க. இதை ஓதுங்க, உங்களுடைய கனவுகள் எல்லாம் நினைவாகும். இன்னும் இதனால பல சிறப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக நமக்கு கிடைக்கும். முக்கியமாக நமக்கு 4 பலன்கள் இதுல பார்த்தீங்கன்னா தினந்தோறும் தேவைப்படக்கூடிய பலன்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை என்னன்னு சொல்லிடுறேன். லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரை தான் அவங்க சொன்னாங்க. நபியவர்கள் இதை வளமையாக ஓதிடுவாங்க. இதை ஓதுனா உங்களுக்கு 4 பெரும் பலன்கள் கிடைக்கும்ட்டு. என்ன அந்த பெரும் பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, உங்களுக்கு ஏழ்மையும் வறுமையும் விட்டு பாதுகாக்கும். ஏழ்மைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு தேவையானது இருக்கும், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த நிலைமையிலேயே இருப்போம். பெருசா எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு வருமானம் வருது, அந்த வருமானம் கரெக்டா அந்த மாசம் சாப்பாட்டுக்கு செலவு போயிடுது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் ஏழ்மை. அதாவது ஒரு ஏழ்மையான நிலைமையிலே இருந்துட்டு இருப்போம். 2வது வறுமை. வர்றதே எனக்கு பத்தலைன்னா வறுமைன்னு சொல்லுவோம். வர்றதே பத்தாட்டினா வறுமை இருக்கு. ஆனா இதுக்கு மேல பாத்தீங்கன்னா எங்களுடைய எந்த ஒரு ஆசையும் நிறைவேற்றி கொள்ள முடியல, ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயம் மட்டும் தான் நடக்குது அப்படின்னா ஏழ்மை. அப்ப அந்த 2ஐ விட்டுமே நம்ம பாதுகாப்பு பெறணும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாரும் வாழ்றதெல்லாம் பார்க்கும்போது சும்மா நம்ம டெய்லி வீட்டுல உட்காடுறோம், சாப்பிட்றோம், அதோட நமக்கு போதும் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. நமக்கும் ஆசை இருக்கு. நமக்கும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல இடத்துக்கு போகணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல சௌரியமா இருக்கணும் ஆசையெல்லாம் இருக்குல்ல. அதனால இந்த 2ஐயுமே, இந்த ஏழ்மை வறுமையை விட்டு இந்த திக்ரு உங்களை பாதுகாத்து உங்களுக்கு செல்வந்தரான வாழ்க்கையை கொடுக்கும். அதே மாதிரி கபருடைய வேதனை. கபருடைய வேதனை அப்படிங்கிறது மௌத்தா போன எல்லாருமே பாத்தீங்கன்னா கபருக்குள்ளதான் போய் நீ வாழ போறாங்க. அதுவும் 1 நாள் 2 நாள் கிடையாது. உலகத்துல 60 வருஷம் வாழ்ந்தவங்களும் சரி, 100 வருஷம் வாழ்ந்தவங்களும் சரி, கபர்ல கணக்கின்றி வாழ்றாங்க. பல்லாயிரக்கணக்கான வருஷம் இன்னும் கபர்ல தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல இருந்து மக்கள் இருந்து கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த கபருல வேதனை கொடுக்கப்படுதுன்னு இஸ்லாம் உறுதியாக சொல்லுது. அந்த வேதனை வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம். இல்லாட்டினா அது மறுமை வரி கொண்டே இருக்கும். அதனால அந்த வேதனையை இந்த திக்ரு தடுக்குது. அடுத்தது செல்வத்தை குவிக்குது. செல்வத்தை குவிக்குதுன்னா உங்களுக்கு வேணுங்கிற எல்லா செல்வமும், குழந்தை செல்வம், அறிவு, வசதி, வருமானம், வீடு, அந்தஸ்துன்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு குவித்து கொடுக்கும். அதனால செல்வங்களை குவிப்பதற்கும் இது ரொம்ப சிறந்ததா இருக்கு. ரொம்ப பரக்கத்தான ஒரு திக்கா இருக்கு. கடைசியா சொர்க்கத்தின் கதவுகளை திறக்குது. நம்ம சொர்க்கத்துக்குள்ள போகணும்னா நமக்காக கதவுகள் திறக்கப்படணும். அந்த சொர்க்கத்தின் கதவுகளை இது திறக்குது. நீங்க ஒரு சொர்க்கவாசி ஆகணும்னா இந்த ஒரு திக்கரை ஓதுனா நீங்க என்ன ஆவீங்க? சொர்க்கவாசி ஆவீங்க. அப்ப சொர்க்கவாசி ஓதக்கூடிய ஒரு திக்ருன்னு கூட இதை சொல்லலாம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, வணக்கத்துக்குரிய அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை, அவனே ஒரு உண்மையான தெளிவான அரசனாகவும் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இதை நீங்க என்ன பண்ணுங்க, குறைந்தது ஒரு 7 முறையாவது ஓதிவாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இது எத்தனை முறை ஓதணும்னு வரல, இதனால வரக்கூடிய சிறப்புகள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இதை நீங்க ஒற்றைப்படைகள்ல அதிகமாக கூட நீங்க ஓதி கொள்ளலாம். ஆனா ஒரு குறைந்தது 7 முறையாவது இந்த திக்ரை நீங்க ஓதிவாங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லா சிறப்பையும் தருவானாக. ரொம்ப இலகுவான அமல் தான். ஒழு இல்லாட்டினாலும் தொழுகை இல்லாட்டினாலும் பரவாயில்ல, செய்து கொள்ளுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. விரும்புறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் ஹைப்பும் பண்ணிக்கோங்க.